ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கஸ்டமருக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, தயவு செய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. கிலோமீட்டருக்கு 20 ரூபாய் தாங்க. சிஎன்ஜி எல்பிஜிலாம் ரேட் ஏறி போச்சு. அந்த ஓலா, ஊபரு, ரேபிடோ இவங்கெல்லாம் கிலோமீட்டருக்கு 12 ரூபாலேருந்து 14 ரூபாய் வரைக்கும் தான் போட்டுட்ருக்கா. இது எங்களுக்கு சுத்தமாக கட்டுப்படி ஆகாது. எல்பிஜி ரேட்லாம் 100 ரூபாய் மேலே போயிடுச்சு. சிஎன்ஜி ரேட் ஏறிட்டு இருக்குது. அதனால எங்களுக்கு சுத்தமாக கட்டுப்படி ஆகாது. அதனால எங்களுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு 20 ரூபா கனெக்ட் பண்ணி தாங்க. நான் கேட்குறோன்னு சொல்லி தப்பாக எடுக்காதீங்க, சரிங்களா? அது நாங்கள் ஏதோ எக்ஸ்ட்ரா கேட்குறோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ உள்ள பொருளாதாரம் பார்த்தாங்க ரேட்டு வந்து நாங்கள் கேட்டுட்ருக்கோம். அதனால நீங்கள் வந்து வீட்டுக்கு எல்பிஜி சிலிண்டர் வந்து ஆர்டர் போடுறீங்க. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா ரேட் ஏறிடுச்சு, சரிங்களா? ரேட்டு ஏறிடுச்சின்னு சொல்லி வந்த சிலிண்டரை நீங்கள் ரிட்டர்ன் அனுப்புறீங்களா? இல்லைல்ல. அப்போ அதே மாதிரி தான் நாங்களும். சரிங்களா, நாங்கள் கிலோமீட்டருக்கு ஆப்பில் போட்டதோட 5 ரூபா தான் நாங்கள் எக்ஸ்ட்ரா கேட்குறோம், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பெரும்பாலும் குடிக்கிற டீலாம் ரேட் ஏறி போச்சு. டீ, வடை எல்லாமே ரேட் ஏறி போச்சு. டிஃபன்லேருந்து எல்லாமே ரேட் ஏறி போச்சு. இப்போ நாங்கள் ஒரு டிஃபன் சாப்பிட போனாலும் 100 ரூபா குறையாம, அதுவும் 3 தோசை ஒரு வடை சாப்பிட்டா 100 ரூபா ஆயிடுச்சு, சரிங்களா? அதனால நாங்கள் வந்து கேட்குறோன்னு சொல்லிட்டு தப்பாக எடுக்காதீங்க. எங்களுக்கு குடும்பங்கள் இருக்குது. நாங்களும் முதலீடு போட்டு தான் நாங்கள் வண்டி எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கோம், சரிங்களா? ஆட்டோ பார்த்தீங்கன்னா சும்மாலாம் யாரும் தரலாம். எங்களுக்கு எங்கள் கை காசு போட்டு தான் அந்த ஆட்டோ எடுத்து நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டெய்லி எங்களோட காசு, அதாவது முதலீடு சிஎன்ஜிலாம் போட்டு தான் நாங்கள் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். ஆயில் மாற்றணும் வண்டிக்கு, எல்லாமே இருக்குது. நாங்கள் ஒரு நாளைக்கு வந்து எங்களுக்கு வந்து குறைஞ்சது 2000 ரூபாய் கிட்ட வேணும். அது பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வண்டிக்கே போயிடும். இது 1000 ரூபாய் தான் நாங்கள் வீட்டுக்கே எடுத்துகிட்டு போவோம். இப்போ வந்து ஆப்பில் போட்ட மாதிரி நாங்கள் ஓட்டலாம் வச்சுக்கோங்க, சுத்தமாக கட்டுப்படி ஆகாது. ஒரு நாளைக்கு நாங்கள் வந்து 1000 ரூபாய் கூட பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நாங்கள் எக்ஸ்ட்ரா கேட்குறோன்னு சொல்லிட்டு தப்பாக எடுக்காதீங்க. அது புரிஞ்சு நடத்துக்கோங்க. நாங்களும் மனுஷங்க தான், சரிங்களா? பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.